وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நேரில்லா கிருபையுடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகி அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் இறைவனை தியானிப்பதற்காக அவனுடைய இந்த அருள் நிறைந்த ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் உள்ள இறைவனை எல்லா நிலையிலும் ஒன்று நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, வரலாறு அதில் வாழ்ந்து சென்றுவிட்ட பலருடைய பிறப்பையும் இறப்பையும் மிகச் சரியாக பதிந்து வைத்திருக்கிறது. சில இடங்களிலே போதிய தரவுகள் கிடைக்காது. கிடைத்தவற்றை பதிவு செய்து வரலாற்றில் வாழ்ந்த அந்த உத்தமர்களுடைய உன்னதமான நாட்களை நயம்பட பதிவாக்கி வைத்திருக்கிறது. வரலாறு என்பது காலத்தால் படிக்கப்படக்கூடியது, படிப்பினை பெறத்தக்கது. நமக்கு அது பல்வேறு செய்திகளை உணர்த்தி நிற்கக்கூடியது. அப்படி நடந்த நிகழ்வில் ஒன்று ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் ஹிஜ்ரி 11வது வருடம் 12ஆம் நாள் ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 11ஆம் நாள். இந்த நாளில் முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தெரியாது திணறியது ஒரு நாள். இந்த நாளில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு பெரும் பதட்டம் பீடித்துக் கொண்ட நாள். இந்த நிகழ்வை எவ்வாறு சமாளிப்பது, எதிர்கொள்வது என்பதை முஸ்லிம்களால் அந்த நேரத்தில் உள்வாங்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது ஒரு நாள். காரணம், அந்த நாளில் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் எய்தினார்கள்.
அன்பிற்குரியவர்களே, அந்த நாளில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. தம்முடைய உயிரை விட அதிகமாக நேசித்த ஒரு உன்னதமான மனிதர் இறந்து கிடக்கிறார். ஆனால் அங்கே அந்த சமுதாயத்திலே மிக முக்கியமான ஒரு மனிதர் தன்னுடைய கைகளில் வாளை ஏந்தி கொண்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்துதர் முஹம்மது இறந்து விட்டார் என்று யாரேனும் உங்களுக்கு சொல்வீர்கள் என்றால் என்னுடைய வாளுக்கு பலியாக வேண்டும் என்று சொல்கிறார். முஸ்லிம்கள் எல்லோரும் சோகமான சூழலில் இந்த நிகழ்வை எவ்வாறு எடுத்துக் கொள்வது என்பதில் அவர்களுக்குள்ள பலத்த சர்ச்சை, சிந்தனை போராட்டம். ஏனென்றால் இழப்பு மிகப்பெரியதொரு இழப்பு. அந்த இழப்பை நாம் இழந்து விட்டோமா இல்லையா என்றே தெரியாத நிலை. அதில் மிக முக்கியமான நபர் உமர் இப்னு கத்தாப் உருவிய வாளோடு சொல்கிறார், இன்று முஹம்மது இறந்து விட்டார் என்று யார் சொன்னாலும் அவருடைய தலை அவருடைய உடலோடு இருக்காது. பயம், பீதி, இதை எப்படி அணுகுவது என்பதை பற்றிய ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கோ வெளியே சென்றவர் செய்தியை கேள்விப்பட்டு அங்கே விரைகிறார். வருகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார், அவருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார். துத்தஹய்யவு மைதா, உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் மனமாகவே இருந்தீர்கள், இறந்த பிறகும் மனமாகவே இருக்கிறீர்கள் என்று ஒரு செய்தி சொல்லிவிட்டு வெளியே வந்து மக்களை எதிர்கொள்கிறார். மக்களை எதிர்கொண்டால் எல்லாரும் என்ன கருத்துக்கு வர்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் தலைமையேற்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா எப்படி தூர் சீனா அடிவாரத்திற்கு சென்று தோராவை பெறச் சென்றாரோ அதே போன்றுதான் முகமது நபி அவர்களும் போயிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து செய்தியோடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த செய்தியை, இந்த உமருடைய சூழலை, உமர் பிற மக்களுக்கு சொன்ன அந்த செய்தியை எல்லாவற்றையும் உலகத்திற்கு உணர்த்த வேண்டிய ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு முன்னால் இருந்த பெரும் பணி மிகப்பெரிய ஒரு சவாலான பணி. அப்பொழுது அவர்கள் அனைவரையும் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை சொல்லி சொல்கிறார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. அவர் கேட்கிற கேள்விதான். அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அதற்கு முன்னர் எண்ணற்ற இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேர்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். முஹம்மது ஒருவேளை இறந்து விட்டார் என்றால், கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றால், நீங்கள் எல்லோரும் வந்த வழியிலேயே சென்று விடுவீர்களா அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் சேர்த்து இந்த இஸ்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பதற்கு இந்த சொல் மிக முக்கியமான சொல். உலக மக்கள் அனைவருக்கும் சொல்கிறார் ஒரு செய்தியை, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்னஹு மாத். யார் முகம்மதை வணங்குகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அவர் மரித்து விட்டார். ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமே கிடையாது, அவனுக்கு மரணம் தீண்டவே தீண்டாது என்று ஒரு டிக்ளரேஷனை உலகத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மார்க்கத்துல எந்த செய்திகள் எல்லாம் அகீதாவாக கொள்கையாக சொல்லப்பட்டதோ அது அனைத்தும் இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது நபியை வணங்குபவர்களாக இருந்தால் அவர் மரிக்கவில்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், அவர் மரித்து விட்டார். ஏனென்றால் அவர் மனிதர், அவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். ஏனைய தூதர்களுக்கு இதுக்கு முன்னர் எப்படி மரணம் வந்ததோ அதே போன்று முஹம்மது நபிக்கும் மரணம் வந்து விட்டது என்று அந்த முழு சமுதாயத்திற்கும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. குறிப்பாக ரபீஉல் அவ்வல் 12 குறித்து தெரிந்து கொள்வதற்கான இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ
உலகமே ரெண்டா நிற்கக்கூடிய சூழல் வர வேண்டிய டைம்ல ஒரே ஒரு வார்த்தையில உலகத்துடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தீர்க்கமான ஒரு செய்தியை சொல்லி முடித்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறப்பது அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ்வுடைய விதியின் ஏற்பாட்டின்படி இந்த உலகத்தில் அவர் நித்திய ஜீவன் இல்லை என்பதை மிக உறுதியாக மிக அழுத்தமாக அல்லாஹ்வுடைய வசனத்தை வைத்து சொல்லிவிட்டார். இப்போ நாம நம்முடைய சமகாலத்திற்கு வர வேண்டிய ஒரு தேவை என்ன? அது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எப்பொழுது பிறந்தார்கள்? இன்னைக்கு சர்ச்சையும் பிரச்சனையும் அதை தொட்டிதான். ஏன்னா ஒரு 2 நாள்ல இப்போ நேற்று முந்தானத்து தோகுன இந்த விசேஷம் அடுத்த வாரம் திங்கக்கிழமை முடிக்கிறதா இருந்தது. திடீர்னு தலைமை காட்சி அது திங்கக்கிழமையிலப்பா செவ்வாய்க்கிழமை தான் சொல்லிட்டாரு. அதனால செவ்வாய்க்கிழமை கொண்டாடுவோம். இன்னைக்கு யாருனாலும் சரி இவங்க சொன்னதை தான் கொண்டாடணும், அது வேற விஷயம். கவனிங்க, நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக சொல்லப்படுகிறதே. அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த நாள் அதுக்கு பல கருத்து இருக்கு. 1 ரபீஉல் அவ்வல்ல பிறந்தாங்க, 3ல பிறந்தாங்க, 4ல பிறந்தாங்க, 5ல பிறந்தாங்க, 9ல பிறந்தாங்க, 12ல பிறந்தாங்க. இன்னமும் சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் ரபீஉல் அவ்வலிலேயே பிறக்கவில்லை, அவர்கள் பிறந்த மாதமே வேறு, ரபீஉல் அவ்வலே கிடையாது அப்படின்னு. இப்படி பல கூற்றுகள் இருக்கிறது. ஆனாலும் வரலாற்றில் யாராவது ஒரு சிலர் இதை பத்தி ஆய்வு செய்வாங்க. எப்படி இதோட இது அது பொருந்துதா, அதோட இது பொருந்துதா, எதுலயாவது ஒரு இடத்துல நாம சொல்றதுக்கு ஆதாரம் கிடைச்சிருமா அப்படின்னு ஆய்வு செய்வாங்களா இல்லையா? அப்படி செய்த ஆய்வுல கிடைச்ச ஒரே ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை பத்தி ஓரளவு சரியா சொல்றதா இருந்தா, முஹம்மது பாஷா அப்படின்னு உலகத்துல பிரபல்யமான ஒரு வானியல் கணக்கீட்டாளர் ஒருவர் இருந்தார். 1885 அவர் இறந்தார். அவர் வானிலை கணக்குகளில் இதற்கு முந்தைய நாட்கள்ல இதுல நடந்திருக்கலாம், இதுல நடந்திருக்கலாம், இதுல நடந்திருக்கலாம் அப்படின்னு வரிசையா ஆண்டுகளையும் ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடிய மாதங்களையும் நாட்களையும் சொல்லும் பொழுது அவருடைய ஒரு பிரபல்யமான ஆய்வில் அவர் சொல்கிறார், நிச்சயமாக இது நடந்திருப்பதற்கான வாய்ப்பு உலகம் ஃபுல்லா ஏத்துக்கிட்ட ஒரே ஒரு உறுதியான சம்பவம் ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய கஅபத்துல்லாவை அபரஹா என்ற மன்னன் இடிக்க வரக்கூடிய அந்த ஆண்டு உலகம் ஃபுல்லா ஃபேமஸா ஏற்றுக்கொண்ட ஆண்டு. அந்த ஆண்டில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை வரலாறு ஓரளவு தெளிவாக பதிந்து வைத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆண்டில் ரபீஉல் அவ்வலில் 12ல் தான் பதிந்தார்கள் என்பதற்கு எந்த தரவும் இல்லை. ஏன் தெரியுமா? நபிகள் பிறக்கல. அப்துல்லாவிற்கும் ஆமினாவிற்கும் குறைஷியிலே பனு ஹாஷிமிலே ஒரு ஆண் குழந்தை, அப்துல்லாவிற்கும் ஆமினாவிற்கும் பனு ஹாஷிமிலே குறைஷியிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதற்கு எந்த சான்றும் அப்பொழுது கிடையாது. தன்னை நபின்னு எப்பதான் சொன்னாங்க? 40 வயசுல சொன்னாங்க. அதுக்கு முன்னால வரையும் தன்னை நபின்னு யாரும் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இந்த உலகத்துல வேறு யாருக்காவது அவர் பிறக்கும் பொழுது அவர் நபியாகத்தான் பிறந்தார் என்று இருந்தால் கண்டிப்பாக அப்பொழுதே வரலாறில் அவருடைய பெயரும் நபி பிறந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பாஷா இருக்கிறாரே, இவர் இந்த முஹம்மது பாஷா அல் ஃபலக்கி, இவர் தன்னுடைய ஆய்விலே முந்திய ஆண்டுன்னு கடந்த ஆண்டுகளை எல்லாம் கணக்கிட்டு ஒரு கணக்கை மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார். அது 570, அது 570, 20/4/570 ஹிஜ்ரியில 20/4/570. நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், மீலாதிலே, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து கணக்கிடப்பட்ட ஆண்டுகளிலே 571வது வருஷம் 4வது மாசம் 20வது தேதி என்று சொல்கிறார். ஏப்ரல் மாசம் 20வது தேதி 571 சொல்றார். இந்த கணக்கு ஆமுல் ஃபீலோடு ஒத்து வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது 9வது நாள் ரபீஉல் அவ்வலிலே 9வது நாள் அந்த ஆங்கில கணக்கின்படி 571 இருக்கலாம் என்று இந்த ஒரே ஒரு சொல் மட்டும் ஒத்து வருகிறது. இதை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், இதை உலகத்தில் இருக்கக்கூடிய பல அறிஞர்களும் இது சரியாக இருக்கும் என்பதனால் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இவங்க கூட
மேல சொன்ன எந்த சொல்லையும் நாங்கள் மறுக்கவில்லை. இந்த கணக்கின்படி இது இருக்கலாம். இந்த கணக்கு வழிபாட்டுக்குள்ளது இல்ல. வழிபாடு கணக்கை வச்சு பண்ண முடியாது. கணக்குக்கும் வழிபாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த கணக்கு ஆயுளில் வரலாறில் முன்னால் இருக்கக்கூடியதை பொருத்தி பார்ப்பதற்கான ஒரு கணக்கு என்று சொல்கிறார். இந்த அளவிற்கு தான் இது உண்மை. ஆனால் ஒரு செய்தி மிக உண்மை. அது என்ன தெரியுமா? எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள் என்பது உண்மை. எப்ப இறந்தாங்க? அது தீர்க்கமாக இமாம் தபரி சொல்லக்கூடிய செய்தியும் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடியதும் யாரெல்லாம் வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தியும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் என்ற அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தியும் ஒரே ஒரு செய்திதான். யௌமு வஃபாத்தின் நபி, நபியுடைய வஃபாத்தான நாள் என்பது ஒரு நாள் தான். அதில் சந்தேகமே இல்லை. அது எந்த நாள் என்றால் 12ஆம் நாள் யௌமுல் இஸ்னைன். எந்த நாள்? அது திங்கட்கிழமை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திங்கட்கிழமை தான் அப்படிங்கிறதுக்கு தரவு இருக்கு வரலாற்றுல. நான் முஸ்லிம் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தார்கள். மன்னிக்க வேண்டும், திங்கட்கிழமை பிறந்தார்கள். திங்கட்கிழமை என்ற நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க, திங்கட்கிழமை நோன்பு வைக்க அப்படின்னு. அந்த நோன்பை பத்தி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அந்த நாளில் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா அந்த நாள் 12 என்பது சொல்வதற்கு பிறந்ததில் ஆதாரம் இல்லை, இறந்ததற்கு மிக தெளிவாக ஆதாரம் இருக்கிறது. இப்பொழுது நான் நமக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இறந்த நாள் தான் என்பதை சஹாபாக்கள், தஃசீர்களை மிக விரிவாக எழுதிய அறிஞர்கள் தபரி, இப்னு கஸீர் போன்றவர்கள், வரலாற்று புத்தகங்களை எழுதிய இப்னு இஸ்ஹாக் போன்றவர்கள் மிக தெளிவாக தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கொண்டாடுவது பிறந்த நாள் விழாவா இறந்த நாள் விழா? ஏன்னா பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய நீங்க பிறந்த நாள் இல்லை என்று சொல்வதற்கான தரவு தெளிவாக இருக்கிறது. ஆனால் அது இறந்த நாள் என்று சொல்வதற்கு, ஏன்னா நபி பிறக்கும் போது நபியாக பிறக்கல, இறக்கும் போது நபியா தான் இறந்தாங்க. இறக்கும் போது நபியா தான் இறந்தாங்க, சும்மா இறக்கல. உலகத்துல தன்னை பின்பற்றக்கூடிய மக்களில் சுமார் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் உலகம் முழுக்க பரவி இருந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள். வரலாறு மிக தெளிவா இருக்கு. ஹஜ் பண்ணும்போது கூட அவங்க கூட 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் ஹஜ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஒரு வருஷம் சில மாதங்களுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரிக்கிறார்கள் என்றால் அவர்களோடு அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மரணம் வருகிறது. அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த நாளில் இறந்தார் என்பது மிக தெளிவு. வியாழக்கிழமைதான் அவர்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டது என்று வரையிலும் மிக தெளிவாக இருக்கிறது. அதை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹதீஸ் புத்தகத்துல. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அனஸ் பின் மாலிக் யார் தெரியுமா? அனஸ் பின் மாலிக் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து 10 ஆண்டு காலங்கள் சேவை செய்தவர்கள். எப்படி சேவை செய்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அந்த சொல்லுக்கு என்னைக்கு எள்ளாக நின்று வேலை செய்தவர், என்னைக்கு எள்ளாக நின்று வேலை செய்தவர். அவ்வளவு தூரம் மிக நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு ரொம்ப நெருக்கமாக அவங்க சொன்னதையெல்லாம் அப்படியே செய்தவர். அப்படி செஞ்சவர் மட்டுமல்ல, தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதரோடு 10 ஆண்டு காலங்கள் இருந்த நாட்களை ரொம்ப மெச்சி சிலாகிச்சு உலகத்திற்கு சொன்ன மிகச்சிறந்த ஒரு பணியாளர். அவர் சொல்லக்கூடிய செய்தி இமாம் அஹ்மது ஹம்பல் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மா ரஅய்து யௌமன், என் வாழ்நாள்ல நான் இப்படி ஒரு நாளை பார்த்ததே கிடையாது. எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? கான அக்பஹ், ஆக வெறுப்பிற்குரிய நாள். அந்த நாள் ஆக வெறுப்பிற்குரிய நாள். நாங்க எல்லாரும் அங்க இருக்கிறோம், மரணப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மரணத்தின் நாளிலே எங்களுக்கு ஒரு நாளிலேயே மிக வெறுப்பிற்குரிய நாளாக ஒரு நாள் இருந்தது என்றால் அந்த நாள் தான் வலா அத்லம மின் யௌமி மாத ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நாளில் இருந்தார்களோ அந்த நாளை போன்று ஒரு இருள் சூழ்ந்த நாள் எங்களுக்கு இருந்திருக்கவே இல்லை என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிங்க நீங்க. முதல்ல உமர் பின் கத்தாப் இறப்ப சகிக்க முடியாம அவங்களுடைய நேசத்தையும் அவங்களுடைய பாசத்தையும் அவங்களுடைய பிரியத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். இறப்ப சகிக்க முடியாம ஏற்றுக்கொள்ள முடியாம வாழ உருவிட்டு யாராவது இறந்தா கொன்றுவேன்னு சொன்ன நேசம் எங்க? இறந்த நாளை இந்த நாளை போல எங்களுக்கு மிகவும் துக்க
துக்கம் தரும் நாள், மிகவும் வெறுப்புக்குரிய நாள், மிகவும் சோகத்தை கவலையை தந்த நாள் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய சொல்லுங்க. இறந்த நாளையே ஒரு விழா நாளாக மாற்றக்கூடிய இவர்கள் இன்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். அவர்கள்தான் சொல்கிறார்கள் நம்மை பார்த்து, நீங்கள் தாய்மதம் திரும்புங்கள் என்று. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எது தாய்மதம் தெரியல, எது உண்மையிலே மார்க்கன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போனது மதமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன அந்த மார்க்கமா, அதை கொண்டாடுறது கொண்டாட்டமா, அதுல இருக்கக்கூடிய விசேஷங்களை எடுத்து அனுசரிக்கிறது அனுஷ்டானமா, அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதையும் அவர்களை பிரிவதை வெறுப்பதும் வெறுப்பா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு நாளை ஏற்படுத்தி வச்சு கொண்டாடுகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் எவ்வளவு தூரம் வெளியே போயிடுச்சு, ஏன் போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க ஷிர்க் செய்யறாங்க, மௌலூத் பாடம் நடத்துறாங்க, இந்த நாளை கொண்டாடுறாங்க, இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட். ஆனா இதை தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, கவனத்துல கொள்ளணும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுடைய உணர்வு, அந்த உணர்வுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன தீர்வு, இதுதான் இந்த மார்க்கத்துடைய மிக முக்கியமான அம்சம். என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் யாரெல்லாம் மார்க்கங்களை மதங்களை பேசினார்களோ அந்த மதங்களை மார்க்கங்களை சித்தாந்தங்களை பேசக்கூடிய எல்லோரையும் வழிபடும் தெய்வங்களாக மாற்றி விட்டார்கள். ஆனால் மாற்றப்படாத இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இன்று வரையிலும் தெய்வமாக்கப்படாத ஒருவர் இருக்கிறார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவங்க தான் இறக்கும் போது கூட மரணப்படுக்கையில கிடந்துட்டு சொன்னாங்க, எனக்கு முன்னர் யார் இந்த உலகத்திலே மதத்தை போதித்தார்களோ, மார்க்கங்களை போதித்தார்களோ, வேத செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்களோ, அந்த இறை தூதர்களையே அதை பின்பற்றிய ஏற்றுக்கொண்ட மக்கள் வழிபடும் தெய்வங்களாக, இடங்களாக, ஸ்தூபிகளாக மாற்றிக்கொண்டார்கள். என்னை அப்படி ஆக்கிவிடாதீர்கள் அப்படி சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்ல, உண்மையிலேயே அதை இந்த உலகத்திற்கு யதார்த்தமா வாழ்ந்து காட்டிட்டு அதற்கு ஒரு முடிவையும் ஏற்படுத்தி விட்டு சென்றார்கள். இதுதான் இங்க நாம் கவனிக்கத்தக்க விஷயம். என்ன தெரியுமா? சூரத் தௌபா குர்ஆன் 30வது அத்தியாயம் அதனுடைய 30வது வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உஸைர் என்ற ஒரு நல்லடியாரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். உஸைர் என்ற ஒரு நல்லடியாரை அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் சொன்னார்கள். அவர்கள் மாத்திரம் அப்படி சொல்லவில்லை, அவர்களை போன்று அவர்களுக்கு பின்னர் வந்த வகாலத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், மஸீஹை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று நஸாராக்கள் சொன்னார்கள். பாருங்க, ரெண்டு பேர் கையில வேதம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் இறை தூதர் இருந்தார்கள். ரெண்டு பேரையும் கூட உட்கார்ந்து பண்படுத்தி இதுதான் மார்க்கம் என்று அவர்களை முறையாக வழிநடத்திய இறை தூதர் கூடவே இருந்து எல்லாமும் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் தோரா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இஞ்சில் இருக்கு. அது சிதிலமடைந்த நிலையில் இருந்தாலும் அது வேதம் என்று உலகமெல்லாம் கட்டியம் சொல்லும் வேதமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் அவர்களுக்கு யார் நல்லவர் வல்லவர் பெரியவர் என்று நினைத்தார்களோ அவர்களை வழிபடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். வழிபடுவதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. மஸீஹ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு அல்லாஹ் காரணம் சொல்றா, தஅலிக கௌலுஹும் பி அஃப்வாஹிஹிம். இது அவர்களுடைய வாய் உளறல்கள், தான் வாயில வந்தது அவங்க பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க தெரியுமா? யுவாஹிஊன கௌலல்லதீன கஃபரூ மின் கப்ல். இதற்கு முன்னர் எந்த காபிர்கள் எல்லாம் இறந்த மனிதர்களை கடவுள்கள், இறைவன் என்றும் இறை மகன் என்றும் இறைவனிடமிருந்து வந்ததனால் அவர் இறை அம்சம் பெற்றவரும் என்றும் சொன்னார்களோ அதே போன்ற ஒத்த சொல்லைத்தான் இந்த காபிர்களாக, இந்த யூதர்களாக, இந்த நசாராக்களாக இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு பாருங்க, உலகம் ஃபுல்லா மௌலிது கொண்டாடப்படுதுங்க. மௌலிது கொண்டாடப்படுது, மௌலிது புத்தகத்துல இருக்கிற பாட்டு படிக்கப்படுது. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேலை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்காக எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையாக மாற்றப்பட்டு விட்டார்களோ, வழிபடப்படும் தெய்வமாக மாற்றப்பட்டு விட்டார்களோ, எங்கேயாவது ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி ஒண்ணு கிடையாது. முயற்சி செஞ்சாங்க. உலகத்துல என்ன முயற்சி செஞ்சாங்க தெரியுமா? உங்களை திருப்திப்படுத்தும்படியாகவே கூட முயற்சி பண்ணாங்க. எப்படி? அவர் மிக முக்கியமான ஆளு, அவர் ஜஸ்டிஸ்ல வல்லவர், உலகத்துல மிகச்சிறந்த தீர்ப்புகளையும் மிகச்சிறந்த சட்ட வழிமுறைகளையும் தந்தவர், எனவே அவருக்காக ஒரு சிலையை வச்சா ஒரு நினைவு கூறுதலா இருக்கும்னு சொல்லி
பெண்ணம்பெரும் மக்களை வழிநடத்தக்கூடிய ஜனநாயக நாடுகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வடிக்கப்பட்டது. இந்த உம்மத்தையே ஒட்டுமொத்தமா என்ன தெரியுமா சொல்லுச்சு? சிலை வடிக்காதுன்னு சொல்லுச்சு. இந்த உம்மத்தை சேர்ந்து என்ன தெரியுமா சொல்லுச்சு? அவரை நீ காற்றுனா வரையக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. இந்த உம்மத்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா? அவரை ஒரு காலம் நீங்கள் உருவப்படுத்த கூடாது என்று சொல்லுச்சு. ஆனா உருவப்படுத்துறதுக்கான எல்லா தெளிவுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல துல்லியமாக பதிவு செய்யப்படும். எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எவ்வளவு கையில சதப்பத்து இருக்கும், அவனுடைய முக பாவனை எப்படி இருக்கும், அவனுடைய தாடி எப்படி இருக்கும், அவங்க இறக்கும் போது அவனுடைய தாடியில் இருக்கக்கூடிய மயிர்களில் எத்தனை வெண்மயிர்கள் இருந்தது என்பது வரையிலும் தெளிவான வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆனா யாரும் அபிஷேகம் அவங்கள சீலைய அவங்கள வடிக்கவோ அவங்களை வரையவோ அவங்களை சிலையாக்கவோ இல்லை. என்ன வரைஞ்சாலோ அல்லது சிலையாக ஆக்கினாலோ அல்ல தீட்டினாலோ கண்டிப்பாக ஒரு கூட்டம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடும். இன்னைக்கு எவ்வளவு பேரை வணங்கப்பட பொருளாக வச்சிருக்காங்க, அதே மாதிரி அழகா தூக்கி எங்கேயாவது ஒரு சோத்துல மாட்டி வச்சு அவருக்கும் பத்தி பொருத்தி வச்சிருவான். இப்ப பத்தி பொருத்தி வைக்கக்கூடிய கலாச்சாரம் இந்த சமுதாயத்துல எப்படி சிலையாக வடிக்கக்கூடிய கலாச்சாரம் இந்த சமுதாயத்துல இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நூற்றாண்டுக்குள்ளங்க இந்த மண்ணிலேயே நட்டகல்லும் தான் கேட்குமோ நாதந்தனை உள்ள இருக்க அப்படின்னு பேசின இந்த சித்தர்கள் பூமியில நட்டகல்லு கேட்காதுப்பா, அதுக்கு காது இல்ல, நீ போடுற பூமாயனுடைய நறுமணத்தை அது நுகராதுப்பா, அதெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னு சித்தாந்தம் பேசின ஆட்கள் எவர் பேசினாரோ அவருக்கு முச்சந்தில நாற்சந்தில சிலையை வச்சு அவருக்கு போய் என்ன செஞ்சிருக்கான், அன்னைக்கு மாலை போட்டுட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாரும் மாலை போடலை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு உம்மத்தை விட்டுட்டு போனாங்க, இங்கே வரல. ஆனா இந்த இடத்துலதான் யூதர்கள் ரொம்ப அழகாக சதி செய்தார்கள். யூதர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒண்ணு ஒட்டு மொத்தமா இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா உள்ள புகுந்து இருக்கிறத ரெண்டாவது. அப்படி பண்ணுனதுலதான் இந்த ஷியாக்கள் என்ற ஒரு கூட்டத்தை முஸ்லிம்களுக்குள்ள ஒரு காஃபிரான ஒரு கூட்டத்தை குஃபருடைய கொள்கையை வலிய உள்வாங்கி கொண்ட இங்க ஒரு சிலர் அதிமேதாவிகள் சொல்லுவாங்க அரசியல் பிரிவு. அரசியல் பிரிவு இல்ல, அது குஃபார்களுடைய பிரிவு. அது குஃபார்களுடைய பிரிவு. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஏகோபித்த ஃபத்வா, யாரெல்லாம் அலிரலில்லாஹு இறையம்சம் கொடுத்தார்களோ, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆல் பைத்தை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே அவர்களை இறையம்சம் கொடுக்கும் அளவிற்கு உயர்த்தினார்களோ, அந்த வழி வகையராக்களில் வந்தவர்கள், அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள், அவர்கள் காபிர்கள் தான், அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்பதற்கு யாருக்கு தீர்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டத்துல ஃபாத்திமீன்கள்ல வந்த ஆட்சியாளர்களை ஒருத்தர் உருவாக்குனதான் இந்த மௌலிது. என்ன? முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளும் மனிதனை மனித அம்சத்தை தாண்டி இறையம்சத்தை கொடுத்து வழிபடும் ஒரு சில நடவடிக்கைகள் இருக்கிறது என்று உலகத்திற்கு அவர்கள் சொல்லுவதற்காக எடுத்த முயற்சி. ஆனா அந்த முயற்சி தோற்று போச்சு. அது வேற விஷயம். ஏன் தெரியுமா? அபூபக்கர் அவங்க ஊரே திரண்டு நின்று சந்தேகத்திலையும் தடுமாற்றத்திலையும் இருக்கும்போது ஒத்த வார்த்தையில அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் தான், அவருக்கு இறையம்சம் கிடையாது, இறைவனுடைய இடத்தில் வைத்து அவர்களை புகழ முடியாது, இறைவனுடைய இடத்தில் உலகத்தில் யாரும் வர முடியாது என்று பேசுவதற்காக அல்லாஹ் இந்த உம்மத்துல ஒரு கூட்டத்தை திரும்ப 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 கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி கொண்டு வர்ற கூட்டம் யூதர்கள் செய்த இந்த சதி, யூதர்கள் நசாராக்களுக்கு மத்தியிலே கட்டிவிட்ட அந்த சதி, அவர்கள் அதற்கு முன்னிருந்த காவிர்களை பின்பற்றி நல்லவர்களை வழிபடும் தெய்வங்களாக மாற்றிய சதி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காலத்திலையும் உடைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், காத்தலகுமுல்லாஹ் அன்னா யுஃபகூன், அல்லாஹ் அவர்களோடு போரிடுகிறான், அவர்கள் எங்கே திருப்பப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இன்னும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க யூதர்களை போலவும் நசாராக்களை போலும் ஆகிவிடார்கள் சொன்னாங்களா? சொன்ன இடத்துக்கு இந்த சம்பளம் வந்துருச்சா? வழிபடலைங்க, தெய்வமாக சிலையாக வைக்கலைங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறையம்சம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இங்க இருக்கக்கூடிய சூஃபியாக்களுடைய வழிமுறை. இங்க இருக்கக்கூடிய சூஃபிகளுடைய வழிமுறை இருக்கு இல்லையா? தரீக்கத்தை கட்டி எழுதுகிறார்களே, அவர்களுடைய வழிமுறையும் அதுதான். என்ன? அகதாகி அல்லாஹ் அகமதாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அவதார கொள்கைக்கு மறுபடியும் பேசுகிறார்கள் என்றால் இது என்ன கொள்கை? இது எங்கிருந்து வந்த கொள்கை? இது எங்கிருந்து செய்யப்பட்ட இறக்குமதி? இது இந்து மதத்திலிருந்து இறக்குமதி, அது கிறிஸ்தவ மதத்திலிருந்து இறக்குமதி, அது யூத மதத்திலிருந்து இறக்குமதி. இதே போன்ற இறக்குமதி தான் இங்கேயும் நம்முடைய
விவரம் தெரியாதவர்களால் படிக்கப்படக்கூடிய அல்லது கொண்டாடப்படக்கூடிய இந்த மௌலித். எனவே ஒரு விஷயத்தை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பு ஒரு சராசரி அப்துல்லாவிற்கும் ஆமினாவுக்கும் பிறந்த ஒரு மனிதரின் பிறப்பாகத்தான் இருந்தது. எனவே தரவுகளும் தெளிவுகளும் இல்லை. ஆனால் அவர் இறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதனால் மிக தெளிவான தரவுகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரபீஉல் அவ்வல் 12 திங்கட்கிழமையில் தான் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டில் தான் இருந்தார்கள் என்று யார் இன்று அந்த விழாவை கொண்டாடினாலும் அவர்களுக்கு எதிராக நாம் களமாட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. காரணம், அவர்கள் இறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதனால். இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், அவர்களை நாங்கள் புகழுகிறோம், அவர்களை மெச்சுகிறோம், அவர்களை உச்சிரீர நாங்கள் உகழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையில் ஒரு வழியில் யூதர்களும் நசாராக்களும் செய்யக்கூடிய தனி மனித வழிபாடுக்குத்தான் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. எனவே இந்த புள்ளி இந்த சமூகத்திற்கு உணர்த்தப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதத்தை கொண்டு எல்லோரையும் வழிநடத்துவானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிذிக்ரில் ஹக்கீம். أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم لا تطروني كما أطاعت النصارى المسيح عيسى بن مريم. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உண்மையிலேயே அங்கிருந்த சஹாபாக்கள் வானத்திற்கும் இந்த மண் உலகத்திற்கும் தொடர் பறந்து போகிறதே, இனி வகி வராதே, இறை தூதருக்கு அன்றாடம் வகி வந்து கொண்டிருந்ததே என்ற வருத்தத்தில், ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த வருத்தம் அவர்களை ஒரு முறைக்கு பல முறை கவலையில் ஆழ்த்தியது என்றாலும் அல்லாஹ்வை திருத்துவதில் எந்த மார்க்கத்தில் இந்த உம்மத்தை விட்டு சென்றார்களோ அந்த மார்க்கத்திலிருந்து வழிகடாமல் இருப்பதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, என்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் சஹாபா பெருமக்கள் செய்தார்கள், தாபியீன்கள் செய்தார்கள், தபா தாபியீன்கள் செய்தார்கள். அதற்கு பின்னர் இந்த உம்மத்திலே கல்வி கற்று ஒவ்வொரு காலமும் அதற்காக களம் கொண்ட நன்மக்கள் அனைவரும் ஈடுபட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக சில உசூல்கள், சில அடிப்படைகளை வகுத்தார்கள். அந்த அடிப்படைகளுக்குள் நின்று இந்த மார்க்கத்தை அவர்கள் காப்பாற்றினார்கள். எனவே நீங்களும் நானும் இன்று தூய்மையாக குர்ஆனையும் சுன்னாவை அணுக முடியும் என்றால், தூய்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை தெரிய முடியும் என்றால் அதற்கான எல்லா வழிகளும் வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் இந்த சமுதாயம் வழிகிட்டு தவறான வழிகளிலே செல்கிறது என்றால் மனோ இச்சையும் அவர்கள் தங்களுக்குள்ளே எதை சரி கண்டார்களோ அதுதான் சரி என்ற அந்த பெருமையும் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய பெருமையும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க சொன்னதுதான் சரி அப்படிங்கிற அந்த பழைய பிடிவாதம், ஹுராஃபாத், இதற்கு எதிராக நாம் நிச்சயம் களம் காண வேண்டும், போராட வேண்டும். ஒரு காலம் இருந்தது, ஒவ்வொரு தனித்தனி தௌஹீத்வாதிகள் ஏகத்துவவாதிகளும் இதுக்கு எதிராக பேசினாங்க. இன்னைக்கு நாங்க 2 பேர் 4 பேர் தான் பேச வேண்டியது. நீங்க தான் நிறைய வந்துட்டீங்கல்ல, நீங்களே பேசுங்க, நீங்களே நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க, நீங்களே வெளியே விளம்புங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்திருக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது நல்ல போக்கு அல்ல. நம்மள ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நம்முடைய சகோதரர்களுடைய விஷயத்துல அக்கறை எடுக்கணும். ஏன் தெரியுமா? நீ நேராவா சிலையை வழிபடுவோம் அப்படின்னு செய்தான் கூப்பிட போறது இல்லை. ஒரு காலம் இந்த சமுதாயத்துல கூப்பிட மாட்டான். சொல்லிட்டான், அவனை நீங்கள் வணங்குவீர்கள் என்பதிலே அவன் நிராசை அடைந்து விட்டான்னு சொன்னாங்க. சஹாபாக்களா சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு பின்னாலையும் அவனை நாம் வணங்குவோம் என்பதில் அவன் நிராசை அடைந்து விட்டான். அவனை வணங்க மாட்டாங்க யாரும், முஸ்லீம்களை யாரும் அவனை நினைச்ச மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. ஆனா அவனை வணங்கக்கூடிய இடத்திற்கு முஸ்லீம்களை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பான். அதுல ஒண்ணுதான் அவுலியாக்களையும் நாதாக்களையும் நல்லவர்களையும் முக்கியஸ்தர்களையும் மதிக்கிறோம், போற்றுகிறோம், பேணுகிறோம் என்ற பெயரில் வரம்பு மீறும். அதுல வரம்பு மீறினதா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறினார்கள். இல்லட்டு அவங்கள வரம்பு மீறி புகழ்ந்தார்கள். யார் தெரியுமா? அவரு ஊதி உயிரை கொடுத்துருவார் அப்படின்னா.
அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அவர் ஊதி உயிரை கொண்டு வருவார். ஆனா அவர் அப்படி சொல்லும்போது சொல்றாரு, பிஇذنி ரப்பி, என் இறைவனின் நாட்டத்தின்படின்னு சொன்னார். என் இறைவனின் நாட்டத்தின்படி அப்படின்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அதை நேர அவரோட முடிச்சு போட்டு அவர்தான் அதை செய்தார்னு சொல்லும் பொழுது இறையம்சமே அவருக்கு இருப்பதை போன்ற ஒரு போதனை, ஒரு பயிற்றுவிப்பு அங்கே உருவாகுது. இதான் நபிகள் ரொம்ப தெளிவா கையாண்ட இடம். என்ன, லா தத்ரூனி கமா தரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியாளுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அவ்வாறு நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றுமே சொல்லுங்கள் என்று இந்த உலகத்துக்கே தன்னை யார் என்பதை தன் யார் என்பதை அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்கள். இன்னைக்கு இந்த புரிதலை இந்த சமுதாயத்துக்கு சொன்னா போதுமானது. ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய விதத்துல, சொல்ல வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மால் அவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாததுக்கான காரணம் யூதர்களுடைய சதி, இங்கே உருவாக்கப்பட்ட பிளவுகள், இதற்கு உள்ளே விஷம் தூவப்பட்ட வித்துகளாக முளைத்திருக்கும் புதிய புதிய இஸ்லாமின் பெயரால் உருவான கருத்துக்களும் சர்ச்சைகளும். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன இடத்துக்கு வருவாங்க அப்படின்னா, அடிப்படையை பற்றி யோசிக்கவோ, அடிப்படையை பற்றி பேசவோ, அடிப்படையில் நின்று களமாடவோ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவோம், பின்னால வந்துருவோம். நல்ல விளங்குவோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஏகத்துவம் பேச தொடங்குற இந்த 40 ஆண்டு காலத்துல ஏகத்துவத்தை பேசுறதுக்கு தான் நாங்க களங்காண்டோடு நம்ம கூட இருந்த சகோதரர்கள் நம்மளிருந்து பிரிஞ்சு போய் நாங்க சமூகத்திற்காக களங்காண்டோம், இருந்தாலும் ஏகத்துவத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்து நிக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நினைவேந்தல் நடத்தக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். நபிகள் அவங்களுக்கு நினைவேந்தல் நடத்துறதுனாலதான் இன்னைக்கு மீலாது நபி. இன்னைக்கு அதே மாதிரி சமுதாயத்தின் போராளிகளுக்கு நாங்கள் நினைவேந்தல் நடத்துகிறோம். நீங்க பாக்குற ஆட்கள் எல்லாம் தௌஹீத்வாதி உங்கள்கிட்ட அடையாளமானவர்களா இருப்பார்கள். உங்களுக்கு முன்னால தௌஹீத பேசியிருப்பாங்க. அன்னைக்கு சமுதாயம், பொருளாதாரம், உரிமைன்னு சொல்லி வேற வேற ட்ராக்ல ஏறினாங்க. இன்னைக்கு பொது சமுதாயத்துல களமாடுறோம், வேற வழி இல்லை, அதனால நினைவேந்தல் நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்கிடுதோன்னு வருஷ பாத்தியா நிகழ்ச்சியில கலந்துக்கிடுதோம். வருஷ பாத்தியா அது வேற ஒண்ணும் இல்லை. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதுற வருஷ பாத்தியா தான் இது. விளங்குச்சான சொல்றது, நபிகள் இறந்த நாள்ல இவன் திரும்ப திரும்ப ஓதுறான்னா நபிகள் அவங்களுக்கு வருஷ பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கிறான். விளங்குச்சா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த மோசமான நிலையில் இருந்து காப்பாற்ற வேண்டும். உண்மையில் நேர்மையாக நம் முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் யார், அவரை பின்பற்றிய முஸ்லிம்களாகிய நம் மீது அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அவர்கள் இறந்த பிறகும் இந்த மார்க்கத்திற்காக நாம் அவருடைய வழியில் இருந்து செய்ய வேண்டிய போராட்டம் என்ன என்பதை விளங்குறதும் அதை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போறது மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காக ஒரு சிறு கொண்ட கூட்டத்தை நம்மில் தேர்ந்தெடுத்திருப்பான் என்றால், அதில் நம்மையும் ஒருவனாக இணைத்திருப்பான் என்றால், அது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த மிகப்பெரிய எதிர்பார்க்கும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். இந்த உலகத்தில் தோன்றிய நூற்றாண்டுகளிலேயே தலைமுறை மக்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால், என்னோடு என் தலைமுறையில் வாழும் இந்த மக்கள், பின்னர் அவர்களை அடுத்தவர்கள், பின்னர் அவர்களை அடுத்தவர்கள் என்று நபிகள் 3 தலைமுறையை சொன்னாங்க. அந்த 3 தலைமுறையில சஹாபாக்கள் உண்டு, தாபியீன்கள் உண்டு, தபா தாபியீன்கள் உண்டு, 50 ஸலஃப்கள் உண்டு. இவர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு மீலாது கொண்டாடவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய திருத்தூதரை உள்வாங்கினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பிரதிபலித்தார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல்லை மனனம் செய்தார்கள். அதை இந்த உலகத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கருவியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அந்த அர்ப்பணிப்பாளர்களை நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக இந்த மார்க்கம் வாழும். இந்த மார்க்கத்திலும் தனிமனித வழிபாடு உண்டு என்று கற்பிக்க நினைத்த எதிர்களுடைய முகங்களிலே கரி பூசப்படும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அதில் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ளட்டும். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.